பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கரை படிந்த மனித உள்ளம் குறை களைந்து வாழ்ந்திடவே மறையளித்த இறைவனுக்கு மட்டில்லா புகழ் அனைத்தும். அன்பார்ந்த பிஸ்மி நேயர்களே, சகோதர சகோதரிகளே, நம் சிறப்பு விருந்தினர் என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திப்பதில் பிஸ்மி வானொலி பெருமிதம் கொள்கிறது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் நம் சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக மறு ஒளிபரப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் இல்லம் தேடி பிஸ்மி வானொலி வலம் வந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்கள், சாதித்த சாதனைகள், சந்தித்த சவால்கள், இப்படி சிங்கப்பூர் சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக தலைவர்களை, ஆளுமைகளை அடையாளம் கண்டு ஒவ்வொரு வாரமும் அவர்களுடன் பிஸ்மி வானொலி நேர்காணல் கண்டு அந்த அனுபவத்தை உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து வருகிறது. அந்த வரிசையிலே இந்த வாரம் நேர்காணல் காணவிருப்பது ஒரு சமூக தலைவர், தன்முனைப்பு பேச்சாளர், சட்டத்துறையிலே பணியாற்றி வருபவர், முஸ்லிம் கன்வெர்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர் என்ற அமைப்பினுடைய தலைவர் முகமது இம்ரான் குணா அப்துல்லா அவர்களை இன்று நாம் சந்தித்து அவர்களோடு உரையாடவிருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நாம் கேட்டு அதில் பல படிப்பினைகளை பெற்று பயன்பெறவிருக்கிறோம். இதோ பிஸ்மி வானொலியின் சார்பாக, உங்கள் சார்பாக அன்பு சகோதரர் முகமது இம்ரான் அவர்களை முதன்முறையாக நாம் இங்கே வரவேற்று மகிழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதர் இம்ரான். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகத்து. டாக்டர் கதிர், நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இந்த நேர்காணல் காண்பது பிஸ்மி வானொலிக்காக நாங்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு தனிப்பெரும் சிறப்பு என்று சில அம்சங்கள் இருக்கிறது. அதை நம்ம பேசும்போது ஒன்னொன்னா நம்ம பேசுவோம். முதல்ல நீங்க பிறந்தது சிங்கப்பூர்ல தான் நீங்க பிறந்தீங்களா? உங்களுடைய குடும்பம், இளமை காலம், அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமா நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க பிரதர். இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் பிறந்தது ஒரு ஹிந்து ஃபேமிலியில தான். நான், எங்க தகப்பனார், அம்மா, தங்கச்சி 4 பேர். ரொம்ப சின்ன குடும்பம் தான். ஆரம்ப காலத்துல ஒரு ஹிந்துவா இருந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய இஸ்லாமிய மதத்துக்கு நான் வந்தது. மற்றபடி சிறு வயதுலேருந்தே நான் சமூக சேவைகள் தொன்று தொட்டு செய்யறது எங்க குடும்பத்துல அது ஒரு பழக்கம். அது ஸோ எங்க அப்பா அம்மா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை நாங்க கண்டினியூ பண்ணி நாங்களும் செஞ்சுக்கிட்டு வரோம். இப்படித்தான் எங்களுடைய ஆரம்ப காலங்கள் ஆரம்பிச்சிச்சு. மற்றபடி சமூக தரத்துல பலவிதமான புது என்ன சொல்லுவாங்க கம்யூனிட்டி சர்வீஸ் நிறைய செய்யறதுக்கு வாய்ப்புகள் சிறு வயதுலயே எங்களுக்கு இருந்ததுனால அது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாவே இருந்து கொண்டே வருது. ஸோ இப்ப கூட இந்த நிமிஷம் கூட நாங்க எது செய்யறதா இருந்தாலும் சமூகத்தை நினைச்சுதான் செஞ்சுக்கிட்டு அங்க உள்ள முடியாதவங்களுக்கும் என்ன சொல்லுவாங்க உதவிக்காரங்க கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அது ஒரு ஃபேமிலி இது மாதிரி. இப்படிதான் நான் வாழ்க்கையில. நீங்க இப்ப சொன்னீங்க இஸ்லாத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் தழுவியதாக நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு 2010ஆம் ஆண்டு இஸ்லாத்தின் மீது உங்களுக்கு தனிப்பெரும் நேசமும் காதலும் ஏற்பட்டு அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்து இஸ்லாத்தை நீங்கள் அன்போடு தழுவியதாக ஒரு செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. அதை பற்றி உங்களுடைய அனுபவத்தையும், எதற்காக நீங்கள் இஸ்லாத்தை தழுவி வந்தீர்கள், அதனுடைய அடிப்படை காரணம் என்ன என்பதை நம்முடைய நேயர்களுக்கு சொல்லுங்க பிரதர். அதாவது நான் முத இஸ்லாம்னு என்ன தெரியாம ஒரு காலகட்டம் அது. அதாவது 2010 ஒபிஷியலா நான் இஸ்லாமை தழுவியது 2002. அதெல்லாம் எனக்கு தாக்கம் அங்க வந்தது. அதாவது நான் செய்யக்கூடிய பணியில நிறைய முஸ்லிம் ஊழியர்கள் இருந்தார்கள். அப்ப இந்த ரமஜான் மாசத்துல எப்பவுமே என்கிட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் தொழுவதுக்கு இடம் இல்லை, 2வது நோன்பு திறக்கிறதுக்கு இடம் இல்லை, வசதி இல்லை, எங்களுக்கு உதவி பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்களுக்கு அந்த உதவியை செய்யற நேரத்துல அவங்க கஞ்சி எடுக்கிறதுக்காக மஸ்ஜித்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா எப்பவுமே அசருக்கு அப்புறம் நடக்கிறதுனால, வேலை நடந்து கொண்டிருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. அப்ப நான் தான் அவங்களுக்காக போய் எடுத்துட்டு வரேன். அப்ப அந்த தாக்கம் வரும்போதே என் மனசுல ஒரு சஞ்சலம் வந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாவே சிறு வயதுலேருந்து 5 வயசுலேருந்தே மதத்தை பத்தி ரொம்ப ஆழமா படிக்க ஆரம்பிச்சவன் நான். அப்ப என்னுடைய 20-25 வயசு காலகட்டத்துல
ஆண்டவன் என்பவன் ஒருவன், அவன் யார் என்பதுதான் என்னுடைய பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. எந்த மதத்திலேன்னு வந்திருக்காருன்றது இல்ல. அதாவது ஆண்டவன் என்பவன் ஒருவன், அவர் யார் என்பதை நான் வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணுன்ற தாக்கத்துல வரும்போது, அந்த காலகட்டத்துல இஸ்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துச்சு இந்த மாதிரி செய்யும்போது. ஆனா அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில வந்து பல பிரச்சனைகளை எதிர்நோக்குற கட்டத்துல வந்து யாராச்சுக்கிட்ட பேசணுமே இந்த பிரச்சனையை பத்தின்னு சொல்லும் போது, மனிதர்கள் வந்து நம்ம எப்பவும் பிரச்சனை பேசினா கொஞ்ச நாள் தான் பேச முடியும், அதுக்கப்புறம் பேச முடியாது அவங்கள்ட்ட. பேசணுமேன்னு சொல்லும் போது ஆண்டவன்கிட்ட பேசணுமா, அவர் யாரு, அவர் மேல அந்த அந்த மாதிரி ஒரு தாக்கம் வரும்போது படிப்படியா வந்து பிரச்சனைகள் மூலமா, சந்திச்ச பிரச்சனைகள் மூலமா அல்லாஹ் தாலாவுடைய ஹிதாயா எனக்கு கிடைச்சு பல சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு தெரிய வந்து அப்பதான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதை பத்தி படிக்கும்போது என்னால நிப்பாட்ட முடியல. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, ஆழ தோண்ட தோண்ட இன்னும் வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னு ஒரு வாய்ப்பு வந்து எதை படிச்சீங்க? குர்ஆன படிச்சீங்களா? படிக்கும். ஹதீஸ அது படிச்சீங்களா? இல்ல. எப்படி படிச்சேன்னா, நான் வந்து ஏன்னா இந்து மதத்தை நான் படிக்கும்போதே வந்து எப்பவுமே வந்து இதிகாச புராணங்களை வச்சுதான் வந்து படிப்பேன். சரி. அத படிச்சுதான் மதத்தை பத்தி புரிஞ்சுப்பேன். சோ அதே அடிப்படையில நபி நாயகங்களை பத்தி முதல்ல படிச்சேன். அவர் யாரு? அதுக்கு முன்னாடி, அவருக்கு முன்னாடி இருந்த பல நபிகளுடைய வரலாறு, அவங்களுடைய வாழ்க்கை, சமுதாயத்துக்கு அவங்க கொண்டு வந்த மெசேஜ் சொல்லுவாங்கல்ல, அது என்னது? வாழ்க்கையில என்னென்ன சூழ்நிலையிலும் எப்படி நம்ம வந்து ஆண்டவனை நம்மளுக்கு வந்து அருக வச்சுக்கிறது? அதாவது அந்த ஃபேத்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஈமான வந்து எப்படி வந்து தக்க வச்சுக்கிறது? அப்ப அந்த மாரி படிக்கும்பொழுது வந்து, பல விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப தெளிவா வர ஆரம்பிச்சு. ஏன்னா நான் வந்து அம் சாதாரணமாவே வந்து ஒரு விஷயம் செய்யும்போது, ரொம்ப உள்நோக்கத்துல தான் செய்வேன். அத புரிஞ்சு, அறிஞ்சு, அதுக்கப்புறம் தான் செய்வேன். ஸோ இந்த மதம்னு வரும்போது, அதுவும் இல்லாம ஒரு பிரபலமான ஒரு ஒரு நபருடைய மகன் நானு. அவரு வந்து இந்து மதத்துல வந்து நெறைய சேவைகள் செஞ்சிருக்காரு மதத்துக்காக. அப்ப அவருடைய மகன் சொல்லும்போது, அந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு இஸ்லாம் மதத்தை நம்ம தழுவும் பொழுது, அந்த மதத்துக்கு எந்த கெட்ட பேரும் கொண்டு வந்துடக்கூடாது. குடும்பத்துக்கும் கெட்ட பேர் கொண்டு வந்துடக்கூடாதுன்ற ஒரு பெரிய ஒரு ஐயத்துல நான் வந்து ரொம்ப ஆழமா படிச்சேன். அது எப்படி படிப்பினை எனக்கு வந்துச்சுன்னா, வாழ்க்கையுடைய படிப்பினை தான். எக்ஸ்பெரின்ஷியல் ஜேர்னின்னு சொல்லுவாங்கல்ல. ஒவ்வொரு கட்டத்திலயும் நம்ம வாழ்க்கையில நேர்கொள்கொள்ள அந்த சேலஞ்சஸ், அந்த மாரி நேரத்துல எப்படி நம்ம வந்து இந்த மதத்துல கத்துக் குடுக்கறத எப்படி பயன்படுத்திக்கிறது? அந்த மாரி தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாட்டம் வந்து, அதுலயும் முக்கியமா வந்து ரமஸான் மாசத்துல நோன்பு வைக்கிறது. அது நான் வந்து முன்னாடியே வச்சது. அதாவது எந்த மதத்த எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் நோன்புன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா ரமஸான் மாசத்துல முஸ்லிமர்கள் வந்து நோன்பு வைக்கிறது ஒரு பெரிய ஒரு, ஏன்னா சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, சாதாரணமாவே சாப்பிடாம இருந்தா பிரச்சனை கிடையாது. தண்ணி குடிக்கிறது பெரிய ஒரு சேலஞ்ச். அப்ப அதெல்லாம் வந்து செய்யும்போது, அதுக்கப்புறம் நோன்ப தொறக்கிறது, மக்களோட சேர்ந்து நோன்பு தொறக்கிறது, தொழுவ வைக்கும்போது கூட நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் தொழுவ ஆரம்பிச்சேன். இஸ்லாமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தொழுவல. அது ஒரு 3, 4 வருஷம் தொழுவதுக்கு. ஏன்னா அதுல ஆசை வந்துச்சுன்னா, எல்லாருமே ஒண்ணா தொழுவுறது வந்து ரொம்ப கஷ்டம். மத்த மதத்துல நீ பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அந்த மாரி பாக்குறது. ஒண்ணா தொழுவுறது, ஒரே மாரி தொழுவுறது. அதுவும் இல்லாம வந்து அந்த ஒவ்வொரு செயலுக்கும் வந்து ஒரு மீனிங் இருக்கும். ஒரு 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 அர்த்தம் இருக்கும். ஏன் இப்படி செய்றோம்? எதுக்கு செய்றோம்? ஆண்டவன் வந்து எந்த அளவுக்கு நம்ம நெருங்கலான்றத வந்து ரொம்ப துல்லியமா வந்து இஸ்லாம் எனக்கு கத்துக் குடுக்க ஆரம்பிச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து குரான் படிக்கிறது, அதெல்லாம் வந்து மதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். சோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த 2வது 10ல வந்து நான் இந்த மாரி முகமது இம்ரான் குணா அப்படின்ற பேர மாற்றி, இப்படி நான் மதத்துக்கு வரேன்னு கையெழுத்து போடும்போது, அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கையெழுத்து என்னுடைய தலையெழுத்து தான். இதுதான் என்னுடைய நான் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் நான் இருக்கணும். எந்த மாற்றமும் வரக்கூடாதுன்றது ரொம்ப ஒரு கன்விக்ஷனோட தான் நான் வந்து அந்த கையெழுத்த போட்டது. அதனால தான் இன்ன வரைக்கும் நான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இருந்தாலும் கூட, அந்த ஆண்டவன் என்பவன் யார் என்று எனக்கு தெரியும். அது புரிந்திருக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில எந்த ஒரு சஞ்சலமும் இருக்காதுன்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோட நான் வந்து இருக்கேன்னு வச்சுப்போமே. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. எல்லாம் வல்ல அந்த அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஹிதாயத்த குடுத்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொன்னீங்க. உண்மையிலேயே இதையெல்லாம் கேட்பதற்கு நாங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்களாக, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அந்த புகழ் அனைத்தும் என்று இறைவனை புகழ்ந்து, இறைவன் உங்களுக்கு தொடர்ந்து எல்லா விதமான நலங்களையும், வளங்களையும் வழங்கி, எந்த ஒரு தேடலுக்காக நீங்கள் இஸ்லாத்தை தழுவி பல சமூக பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்களோ,
அதை தொடர்ந்து நீங்கள் செவ்வனே செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்து, ஆமீன் ஆமீன். அடுத்த ஒரு கேள்வியாக, நீங்கள் முதலாக செய்த வேலை பணி எந்த துறையில நீங்க உங்களுடைய முதல் பணி ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? நான் வந்து முதல் ஜாப்னு சொன்னாலே நான் வந்து ஒரு ஐடி டெக்னீஷியன் தான். ஓஹோ. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்னீஷியன். அப்ப நீங்க ஐடி படிச்சிருக்கீங்களா? கம்ப்யூட்டர் ஐடி? நான் படிச்சிருக்கேன். ஆமா, நான் இப்ப ஐடி கிராஜுவேட் தான். வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான ஒரு ஜாப். 90ஸ்ல நான் சொல்றேன் இது. அப்போ வந்து ரொம்ப டிமாண்டிங்கா இருந்த ஒரு காலகட்டம். ஆனா என்னுடைய சிறு வயசுலயும் எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமானது வந்து ஒரு வழக்கறிஞர் ஆகுறது அப்படின்றது தான். காரணம் என்னன்னா, நீங்க சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த நாட்டுல எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு வழக்கறிஞர் என்பவர் வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை மாத்த முடியும். அந்த அளவுக்கு லா மேக்கர்ஸ் தான் அவங்கலாம். அந்த அளவுக்கு ஆற்றல், அந்த அளவுக்கு திறமை உள்ள ஒரு தொழில் அது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆசை அந்த தொழில். அந்த காலகட்டத்துல வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வரல. ஸோ நான் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கும் பொழுது, அப்பதான் வந்து சிங்கப்பூர் கார்ட்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆரம்பிக்கும் போது என்னை எம்ப்ளாய் பண்ணாங்க ஒரு கம்பெனியில. அப்ப கம்பெனி எம்ப்ளாய் பண்ணும்போது அந்த லீகல் செக்டர்ல நான் வந்தது. அதுதான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கோஇன்சிடென்ட், ஒரு ஒரு பிளெஸிங் மாதிரி. நான் எந்த துறையில இருக்கணும்னு ஆசைப்படுறேனோ அந்த துறைக்கு வரக்கூடிய தகுதி அந்த நேரத்தில் இல்லாத பட்சத்துல டெக்னாலஜி உள்ள அந்த தகுதி வந்து எனக்கு ஒரு ஒரு உதவிகரமா இருந்துச்சு. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் சொல்லலாம். சட்டம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையல அந்த நேரத்துல. எப்படின்னா சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு. அதே சமயம் வந்து அந்த காலகட்டத்துல வந்து ஒரு இந்தியன் வந்து ஒரு லாயரா வந்து கோட்டா சிஸ்டம் நிறைய இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம் அந்த நேரத்துல. அது ஒரு பெரிய சேலஞ்ச் அது. சரி அதனால சரி. வந்து அதை நினைக்கல அந்த நேரத்துல. இப்ப தற்போது நீங்க வந்து முஸ்லிம் கன்வெர்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர், MCAS என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினுடைய தலைவராக இப்ப நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க. இந்த முஸ்லிம் கன்வெர்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர் வந்து அவங்களுடைய சேவைகள் என்ன? அவங்களுடைய மெயின் ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ் சொன்னா MCAS வந்து அவங்க என்ன பண்றாங்க? அதுல as a பிரசிடென்ட் வந்து உங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? இன்ஷால்லா 3 வகையா பிரிக்கலாம் அந்த அசோசியேஷனை. வகை என்னன்னா, ஒருத்தருங்க வந்து இப்ப சிங்கப்பூரா இருக்கட்டும், இல்ல வெளிநாட்டுல வரக்கூடிய டிராவலர்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து இஸ்லாம் மதத்தை வந்து அவங்க எம்ப்ரேஸ் தழுவணும், வரணும் அப்படின்னு சொல்லும் போது MCAS தான் ஒன் ஸ்டாப் கன்வர்ஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. அங்கதான் நீங்க செய்யலாம். முயிசனால அப்பாயின்ட் பண்ண ஒரு அசோசியேஷன் கன்வெர்ட் செய்யுது. அது எங்களுக்கு முன்னாடி ஜமியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஜமியா சிங்கப்பூர். அதுக்கப்புறம் நாங்க அந்த சேவையை இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு வரோம். ரெண்டாவது என்னன்னா தாவா. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா தாவான்றது வந்து பலவிதமான வழியில பலவிதமான மக்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு சேவை. அது அது அந்த மாதிரி ஒரு செயல். டால்வர்காம் வந்து என்னன்னா ஒரு பேலன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப எளிமையான வழியில, முறையான வழியில, நம்ம சிங்கப்பூருக்கு உள்பட்ட சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு கான்செப்சுவலைஸ்ட் தாவா மாதிரி செய்யக்கூடிய திறமை கொண்ட ஒரு அசோசியேஷன் MCAS. மூணாவது வந்து இஸ்லாமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு டெவலப்மெண்ட் ப்ரொசஸஸ், மற்றபடி வந்து கான்வெர்ட் வெல்ஃபேர், அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவைகள், அதாவது கல்வி மட்டும் இல்லாம மற்ற சோஷியல், ஸ்பிரிச்சுவல் இந்த மாதிரி உதவிகள், ஃபைனான்சியல் உதவிகள் செய்யக்கூடிய ஒரே ஒரு தளம் சொன்னா அது MCAS தான், முஸ்லிம் கன்வெர்ட் அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர். 2010 வந்து இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் 2012 வந்து டாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல துணை தலைவரா இருந்தேன். அப்ப அந்த நேரத்துல வந்து ஃபேஸ் ஆஃப் டார்லோர்கம் சொல்லும் போது ஒரு இஸ்லாமுக்கு வந்தவங்க தான் அதுல வந்து ஒரு முன்னோடியா இருந்து அவங்க காட்டுவாங்க என்ன செய்யலாம், எப்படி, எதுக்காக வந்திருக்கோம், இஸ்லாமை பத்தி பேசணும், பத்தி பரப்பணும். அது படிப்படியா 2014 வந்து கான்வெர்ட் வெல்ஃபேர், கான்வெர்ட்க்கு அதாவது இஸ்லாம் வந்தவங்க அவங்கள வந்து எப்படி பாத்துக்கிறது, என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம் உருவாக்கலாம், இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அது வந்து தோதா இருக்கும் அப்படின்ற மாதிரி படிப்படியா நான் வந்து தான் துணைத் தலைவர் வந்து இப்ப தலைவரா இருக்கேன். இப்ப என்னுடைய முக்கியமான ஒரு செயல் என்னன்னா, இந்த அசோசியேஷன் வந்து ஜாக்காட்லாம் கலெக்ட் பண்றாங்க, மற்றபடி டொனேஷனும் கலெக்ட் பண்றாங்க. இப்ப நாங்க இருக்கிற நிலைமை வந்து எப்படின்னா, நாங்க வந்து மத்தவங்களுக்கு உதவி பண்ற அளவுக்கு நாங்க உயர்ந்திருக்கோம். அந்த அடிப்படையில பலவிதமான நிகழ்ச்சிகள், பலவிதமான புது ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்கோம். இது வந்து ஏன் சொல்றேன்னா, சிங்கப்பூர்ல வந்து எங்களுடைய அசோசியேஷன் மட்டும்தான் இந்த மாதிரி டைவர்சிஃபைட்
ப்ரோக்ராம் இனிஷியேட்டிவை வந்து முஸ்லிம் மட்டும் இல்லாமல் நான் முஸ்லிமும் புரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது இஸ்லாமை பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்காகவும் நாங்க வந்து செய்யறதுக்கு எங்களுக்கு அந்த அனுமதியும் இருக்கு, அந்த ரிசோர்சஸும் இருக்கு. இன்ஷா அற்புதமா சொன்னீங்க. சிங்கப்பூர்ல வந்து தாருல் அர்காம் என்ற அந்த அமைப்பு மிக சிறப்பான பணிகளை செய்து வருவதை வந்து இப்ப நீங்க வந்து நேயர்களுக்கு பகிர்ந்துகிட்டீங்க. தாருல் அர்காம் சிங்கப்பூர் இந்த அமைப்புல ஒவ்வொரு ஆண்டும் வந்து நோன்பு துறப்பு நிகழ்ச்சி, அப்புறம் வந்து தியாக திருநாளாகிய ஹஜ்ஜி பெருநாள்ல அந்த குர்பான் டிரைவ், அதுவும் நீங்க தொடர்ந்து தாருல் அர்காம் வாயிலாக செஞ்சுட்டு வரீங்க. அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க பிரதர். ஓகே. இஃப்தார், அதாவது நோன்பு பத்தி சொல்லிடுறேன். அது வந்து தாருல் அர்காமுடைய ட்ரெடிஷ்னல் ஒரு ஒரு இவென்ட் அது. இஃப்தார்ன்றது வருடம் வந்து ரமஜான் மாசத்துல வந்து 4 சனிக்கிழமைகள் வந்து ஏறத்தாழ 800 பேர் வருவாங்க. அங்க உள்ள ஏரியால யாரு வந்தாலும் நாங்க வெல்கம் பண்ணுவோம். வந்து சாப்பாடு நிறைய எல்லாம் கொடுத்து நோன்பு திறக்கிற மாதிரி, ஒன்னா திறக்கிற மாதிரி நாங்க செஞ்சுக்கிட்டு இருப்போம். வந்து நான் தலைவரா வந்த வருஷம் 2018 நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா, அபிஷியல் இஃப்தார்னு 4 சனிக்கிழமைல ஒரு சனிக்கிழமை மட்டும் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனைசேஷன்ஸ், முஸ்லிம் அண்ட் நான் முஸ்லிம் ஆர்கனைசேஷன்ஸை வந்து ஒருங்கிணைச்சு ரமதானுடைய சிறப்பை பத்தி அவங்களுக்கு எடுத்து சொல்லி, அதே சமயம் அந்த நாள் மட்டும் ஒரு பெரிய வருஷம் ஏதாச்சும் புதுமையா நாங்க செய்யக்கூடிய ஒரு 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 இனிஷியேட்டிவை பத்தி லான்ச் பண்ணுவோம். அது எதுக்குன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், அதுல வந்து எல்லாரும் வந்து பயன்படணும்ன்றது. அந்த மாதிரி அது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோவிட் சமயத்துல வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இவ்வளவு பேர் வந்து ஒருங்கிணைக்க முடியாது, ஒன்னா வர முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது யாருமே வந்து நோன்பை வந்து அந்த அளவுக்கு செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது நாங்க என்ன செஞ்சோம்னா, இஃப்தார் டு யூன்னு சொல்லிட்டு, அதாவது நோன்பு திறக்கிற வேண்டிய அந்த சாப்பாடை வந்து அவங்க வீட்டுல போய் நாங்க கொடுக்கற மாதிரி, சிங்கப்பூர் கொடுத்த அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் படி ஐலண்ட் வைட் நாங்க வந்து எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல 50 பேருக்கு மேல இருக்க முடியாது, ஒரு இடத்துல 10 பேர் தான் இருக்க முடியும் அப்படின்னு ஐலண்ட் வைட் 4000 பேருக்கு நாங்க வந்து சாப்பாடு 4 வாரம் கொடுத்தோம். 4000 பேருக்கு அந்த கோவிட் டைம்லயா? ஆமா. எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆன காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, அது கொண்டு முடியுமான்றதே ஒரு பெரிய விஷயம். இந்த 2020 இஃப்தார் டூன்றது. ஏன்னா அந்த நேரம் வந்து நீங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட். அதாவது 50 பேர் ஒன்னா கூடலாம், ஆனா அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். ஆனா உங்களால வந்து பெரிய அளவுல செய்ய முடியாது. அப்ப நாங்க வந்து ஒரு மாற்றத்துக்காக சரி கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லி, அது மூலமா தான் தாருல் அர்காமுடைய பேரும் புகழும் இன்னும் மேலோங்கின காரணமே, முடியாத ஒரு தருணத்துல கூட மக்களுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு எண்ணம் எங்களுடைய அந்த ஹோல் டீமுக்கே இருந்துச்சு. எப்படியாவது நோன்பு திறக்கிறவங்க நம்ம சாப்பாடு கொடுக்கணும், அந்த ட்ரெடிஷனை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றத வந்து நாங்க முறையெடுத்து செஞ்சது வந்து அது பெரிய விஷயம், ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா கோவிட்ல வந்து மக்கள் அப்படியே தள்ளாடி தடுமாறி போயிட்டு இருக்கும் போது, அதையும் மீறி சவால்களையும் மீறி 4000 பேருக்கு நோன்பு துறக்கிறதுக்கு வந்து தாருல் அர்காம் வந்து அந்த மாதிரி சேவையை செஞ்சிருக்குன்னு சொன்னா அது உண்மையிலேயே மிக பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதாவது அதுல வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த அளவுக்கு செய்யறோமே, ஒரு பப்ளிசிட்டி அந்த பிரபலமா தெரியணும் அப்படின்றத வந்து ரொம்ப பேர் எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் பேர்ல ஒரு விஷயம் செய்யறோம்னா அந்த பெருமை வந்து அல்லாஹ்கிட்ட தான் சேருது. அது நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சதுனால தான் அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சு. நான் அந்த 2வது கேட்டீங்களா, அது இன்னும் ரொம்ப முக்கியமான இந்த ஹஜ்ஜி சமயம் குர்பான், அது வந்து எப்படின்னு பெருமைக்கு சொல்லல. ஆனா என்னால் உருவாக்கப்பட்ட இந்த இந்த நிகழ்ச்சி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இஸ்லாம் வந்த புதுசுல இந்த ஹஜ்ஜி மாசம் எப்பவுமே பாத்தீங்கன்னா மசூதியில வந்து எல்லாரும் லைன் அப் பண்ணுவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறைச்சி கொடுப்பாங்க. முன்ன வந்து அது நடந்து இருந்துச்சு, ஒரு ட்ரெடிஷனாவே இருந்துச்சு. அது பெரிய லைன்ல நிக்கணும், எல்லாரும் கொடுக்கணும். அப்போ வெயிலோ மழையோ ஆள் நிப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு ஒரு கிலோ இல்ல ஒரு 500 கிராம் அந்த குர்பான் மீட் எடுத்துட்டு போனோம், இறைச்சி எடுத்துட்டு போனோம் அப்படின்னுக்கா ரொம்ப பேர் நிக்கும் போது, நான் ஒரு இடத்துல ஒரு மஸ்ஜித்ல நிக்கும் போது அங்க ஒரு வயசானவங்க வந்து முடியாம கஷ்டப்பட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு மனசு கேட்கல, என்னடா இவ்வளவு கஷ்டமா ஒரு இந்த மாதிரி ஒரு செயலை செய்யறதுக்கு. சரி, அடுத்த வருஷம் தாருல் அர்காம்ல நம்ம வந்து எல்லாருக்கும் தாராளமா கொடுக்கணும், 2 கிலோ கொடுக்கணும், எல்லாம் யாருக்கு வேணுமோ கொடுக்கணும்னு சொல்லி பல நல்ல எண்ணங்கள்கிட்ட போய் பேசி அதை வந்து நாங்க முத செஞ்சது வந்து 600 கிலோ
300 ஃபேமிலிக்கு கொடுத்தோம். நாங்களே போய் டெலிவரி பண்ணோம். அவங்க வந்து எங்கேயும் லைன் ஆப்லாம் பண்ண வேண்டியது, நாங்களே வீட்டில் போய் வாட்ஸ்அப்ல நின்று அவங்ககிட்ட கொடுத்தோம். அந்த மாதிரி அது வந்து வருஷம் வருஷம் என்ன ஆச்சுன்னா, ஒரு வருஷம் 2000 கிலோ 2000 கிலோஸ் எங்களால கொடுக்குற அளவுக்கு ஆள் ஸ்பான்சர் பண்ணாங்க. அப்ப அது வருஷம் வருஷம் ஒரு 1000 பேரு 1500 பேருக்கு அவங்களுக்கு எந்த ஒரு கஸ்டமர் கொடுக்காம நாங்களே வந்து டெலிவர் பண்ணோம். இந்த வருஷம் ஒரு ஒரு மாற்றலுக்காக ஒரு புதுமையா செய்யணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம்னா, அந்த குர்பான் மீட் கொடுத்தவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு அதை வந்து ஆக்கி பிரியாணியா ஆக்கி அவங்கள டார்ல் அரகாமுக்கு நாங்க அழிச்சு, அதாவது இது வந்து எப்படி சொல்றோம்னா ஃபாக்கிர் மிஸ்கின் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்கள எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஃபாக்கிர் மிஸ்கினாவே பார்க்காம நம்மோட ஒன்னா இருந்து எல்லாரும் ஒன்னா சமமா உட்காந்து சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு போகும்போது எக்ஸ்ட்ரா நீங்க எடுத்துட்டு போகணும்னுக்காக இந்த வருஷம் அந்த மாதிரி செஞ்சோம். 1500 பேர் நினைக்கிறேன் ஆக்கி அவங்க வந்து வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1000 கிலோ நாங்க வந்து எல்லாருக்கும் தாராளமா கொடுத்தோம் எல்லாருக்கும். எனக்கு வந்து அது ஒரு பர்சனல் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாம அல்லாவுடைய அந்த பிளெஸிங் மட்டும் இல்லாம இந்த குர்பானுடைய சிக்னிபிகன்ஸ் சொல்லுவாங்கல்ல, இது என்ன குர்பான் ஹஜ்னா என்ன அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். சாதாரணமா உள்ளவங்க கூட புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணணுக்காக தான் நாங்க செஞ்சோம். அவங்க முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இன்ஷால்லா அது ரொம்ப அழகா எனக்கு சொன்னீங்க. அப்புறமும் நடக்கணும்னு ஆசைப்படுறோம் நாங்க. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப அழகா சொன்னீங்க. ம். இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆன்மீக செய்தி, ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் மெசேஜை கடந்து இப்ப நீங்க வந்தீங்க. ம். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த அல்லாஹ்வுக்கே அந்த புகழ் அடைச்சும் ம். அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகளே நமக்கு ஒண்ணுமே இல்லை. We have ஆமா. no expectations. எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாம நாங்க எல்லாத்தையும் செய்யறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அது உங்க தலைமைத்துவத்துல தொடர்ந்து இப்படி நடந்துட்டு வர்றது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பா இருக்கு பிரதர். நீங்க சொல்றீங்களா அந்த தலைமைத்துவம்னு, அதாவது அந்த அந்த தலைமை என்பது அந்த தலை என்பது எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை. இப்ப அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது நம்ம வந்து அங்க இருக்கோம், அதனால வந்து நமக்கு எது எது சாதகமா இருக்கும், அது செய்யறதுல நம்மளுக்கு என்ன பேர் புகழ் கிடைக்குதுன்றது நினைக்காம அந்த தலைமைத்துவத்தை வச்சு நல்லது செய்ய முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதை செய்யறதுக்கு நம்ம நிச்சயமா முயற்சி எடுக்கணும். அதுதான் உண்மையிலேயே என்னுடைய நோக்கமே அதுதான். இந்த பொசிஷன் நம்ம இருக்குமா, இந்த இடத்துல இப்படி இருக்கோம்னா நம்மால் நம்ம சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வச்சு நம்ம செய்யணும்ன்றது தான் என்னுடைய ஆழ்ந்த எண்ணமோ நீயத்தம். இல்ல அது வந்து நம்முடைய சிங்கப்பூர் தேசத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரமே அதுதான். ஆமா. நவீன சிங்கப்பூரை உருவாக்கிய நமது அமரர் திரு லீ குவான் யூ அவர்கள் சிங்கப்பூரினுடைய ஒரு சிற்பியாக ஒரு தலைமைத்துவ பண்புகளை அவர் மட்டுமல்லாமல் அவரோடு பணியாற்றிய அமைச்சர் பெருமக்கள் இன்று வரை இருக்கக்கூடிய நம் நாட்டு தலைவர்கள் எல்லோருமே ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை கையில் எடுத்து நாடும் வீடும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தன்னலமற்ற ஒரு அணுகுமுறை கொண்ட நம் சிங்கப்பூர்ல நாம் எல்லாம் சேர்ந்து பணியாற்றுவதுதான் இது போன்ற காரியங்கள்லாம் செய்வதற்கு நம்ம நாட்டினுடைய கொள்கையும் அந்த சுற்றுப்புற சூழலும் நமக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கிறதுன்னு சொன்னா அது நிச்சயமாக அது மிகையாகாது. அதுல நீங்க தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு சேவை ஆற்றி வருவது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அது மட்டும் இல்லாம இந்த இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ், இஸ்லாமிய அறிஞர்களை உருவாக்கக்கூடிய அசாத்திசா என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் ப்ராஜெக்ட் சீட், அது வந்து உங்களுடைய குறிப்புகளை நான் படிச்சுட்டு இருக்கும்போது அதுதான் உங்களுடைய பிரெயின் சைல்டு அப்படின்னு அதுல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ப்ராஜெக்ட் சீட் என்பது உங்களுடைய பிரெயின் சைல்டு. அந்த ப்ராஜெக்ட் சீட்னா என்ன, அது என்ன உங்க பிரெயின் சைல்டு, அது எப்படி இஸ்லாமிய அறிஞர்களை உருவாக்குவதற்கு எப்படி அது உறுதுணையாக இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, ஸோ ப்ரொஜெக்ட் சீடுன்னு நீங்க பாத்தீங்கன்னா சீடுனாலே விதை தான். இப்ப ஒரு 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 விதையை நம்ம போட்டு விதைச்சோம்னா அது நாளைக்கு மரமா வந்து நிழல் கொடுக்கும், பழம் கொடுக்கும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா கல்வி என்பது வந்து சாதாரணமா சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு காஸ்ட்லி எஃபேர்னு சொல்லுவாங்க. முன்ன மாதிரி வந்து ஏழ்மையில உள்ளவங்க வந்து சர்வசாதாரண பெரிய அளவுல படிக்க வேணும்னா முதல் நல்ல தேர்ச்சி படணும், அதுக்கப்புறம் தான் பர்சரி இதெல்லாம் கிடைக்கும். ஆனா இஸ்லாமிய கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் ஸ்டேபிலிட்டி இருந்தா தான் பெரிய அளவுல இஸ்லாம படிக்க முடியும், வெளிநாட்டுல போய் படிக்க முடியும், தொடர்ச்சியா படிச்சு அந்த அஸ்தாசிசான்னு சொல்ற அந்த நிலைமைக்கு வர முடியும்.
அப்ப நாங்க வந்து எங்களுடைய பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ரீச்சிங் அவுட்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம். அது எப்படின்னா ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் போறது. அதாவது ஃபாக்கிர் மிஸ்கின் மட்டும் கிடையாது. சாதாரணமாவே முஸ்லிம்ஸ் இஸ்லாமுக்கு வந்தவங்க வீட்டுக்கு நாங்க போய் பார்க்கும்போது, அவங்கள்ட்ட பேசும்போது, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்ல வந்து பெரும்பாலானோர் சொல்றது என்னன்னா, எங்க பிள்ளைங்க வந்து மட்ராஸா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா எங்கனால வந்து காசு கட்ட முடியல. காசு பத்தாம இருக்கு. அப்பவும் நாங்க வந்து எவ்வளவோ அவங்களுக்கு வந்து உதவி இருக்கு. கவர்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல ஏஜென்சிஸா இருக்கும். அவங்க எல்லாம் உங்களுக்கு உதவி செய்றாங்கல்ல. ஏன் பத்தலன்னு சொல்லும்போது, அதுல வந்து ஒரு சிறிய கேப் இருந்துச்சு. அப்ப அந்த கேப்ப வந்து நாங்க பார்க்கும்போது, வருஷம் ஆவ ஆவ அந்த கேப் கொஞ்சம் பெருசா ஆரம்பிச்சு. அப்ப எப்படின்னா, மட்ராஸா எஜுகேஷன் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பிள்ளைங்க கூட, சரி வேணாம் விட்டுருவோம். நம்ம வந்து ஒரு இது நம்மளுக்கு சரியா வருது. சர்க்குலருக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் இஸ்லாம் பத்தி படிச்சுக்கலாம். லேட்டரா படிச்சுக்கலான்ற மாரி ஒரு காலகட்டம் உருவாக்கி அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, இப்ப நான்லாம் வந்து இஸ்லாமுக்கு வந்தது ரொம்ப லேட்டு. இப்ப நாங்க வந்து இஸ்லாம் பத்தி படிக்கணும்னா, இந்த குறுகிய காலத்துல எவ்ளோ இருக்கு. அது எங்களுக்கு டைம் பத்தாம போயிடும். என்ன மாரி வந்த நெறைய பேருக்கு வந்து பற்றாக்குறை. டைம் பத்தல. பெரிய அளவுல படிக்க ஆசை இருக்கு. ஆனா பெரிய அளவுல படிக்க முடியாது. அப்ப சின்ன பிள்ளைங்க வந்து இப்ப பிரைமரி ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை வருதுன்னா, அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும். ஏதாச்சும் ஒரு வழியில வந்து அவங்களுக்கு கன்டினியூஸா அந்த ஃபைனான்சியல் சப்போர்ட் இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் மொத ப்ராஜெக்ட் ஷீட்ட நானே எழுதுனது இது. உட்கார்ந்து எப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து உருவாக்கலாம்? ஏன்னா சாதாரணமா நீங்க ஒரு விதைய போட்டு அந்த மாரி ஒரு மரமாக்கி அந்த மாரி ஒரு கான்செப்ட்ல போனீங்கன்னா, அது காலத்துக்கு அப்புறம் அழிஞ்சிரும். ஏன்னா ஒரு கன்டினியூட்டி இருக்காது. அந்த கன்டினியூட்டி இருக்கணும்னா, அது வந்து மரமா மட்டும் வளராம, ஒரு பெரிய காடா வளர்றதுக்கு, அதுக்கு வந்து மத்தவங்களும் உதவி பண்ணணும். டெவலப்பர்க்கா மட்டும் இத வந்து தனிப்பட்ட முறையில செய்ய முடியாது. அதுக்கு வந்து ஒருங்குதுணையா மத்தவங்கலாம் இருக்கணுன்றதுக்காக பெரிய பிளான் பண்ணோம். என்ன செஞ்சோம்னா, சிங்கப்பூர்ல உள்ள 6 மட்ராஸா ஒரு லஞ்சுக்கு கூப்பிட்டோம். அவங்களையும் கூப்பிட்டு, இதே மாரி மட்ராஸா யாரு கத்துக் குடுக்குறா? மத்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிரைவேட் சொசைட்டீஸ்லாம் இருக்கு. அவங்க செய்றாங்க. அவங்களையும் நாங்க கூப்பிட்டோம். கூப்பிட்டு எல்லாரும் ஒரு 10 பேர கூப்பிட்டோம். 10 ஆர்கனைசேஷன் வந்திருந்தாங்க. அவங்க வந்து மொத எங்க எங்க இடத்துக்கு வந்தோனே கேட்ட கேள்வி வந்து, நீங்க எதுக்கு எங்கள கூப்பிட்டீங்கன்னு தெரியலையே! ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படித்தான் கேட்டாங்க என்கிட்ட முதல்ல. அது சரி. நான் சொன்னேன், பிரச்சனைக்காக கூப்பிடலங்க. பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். அப்ப அவங்கள்ட்ட நாங்க கேட்டது என்னன்னா, உங்களுடைய கல்லூரியில வருஷந்தோறும் எத்தனை பிள்ளைங்க காசு கட்ட முடியாம, இல்ல தேர்ச்சி படாம வெளியாவுன பிள்ளைங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக் உங்கள்ட்ட இருக்கான்னு கேட்டோம். அவங்க எங்கள்ட்ட சொல்லும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒவ்வொரு கல்லூரியிலும் குறைஞ்சபட்சம் ஒரு 30 பிள்ளைங்களாவது அ காசு பற்றாக்குறையினாலயும், படிக்க வசதி இல்லாதனாலயும் மட்ராஸா எடுகேஷன வுட்டுட்டாங்க. அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா, நாங்க எல்லாருக்கும் ஒரு மூலதனமும் ஒரு முதல்ல ஒரு ஒரு சர்டன் அமௌண்ட் குடுக்குறோம். எல்லாருக்கும் குடுத்தோம் நாங்க. எல்லாருக்கும் அந்த 10 ஆர்கனைசேஷனுக்கும் நாங்க வந்து தனிப்பட்ட முறையில இஃப்தார் தான் நான் சொன்னேன்ல ஆஃபிஷியல் இஃப்தார்ல தான் எப்பவுமே இந்த மாரி நாங்க செய்வோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில தொகை குடுத்து, இது ஒரு முன்னோடியா இருக்கட்டும். அடுத்த வாட்டி உங்களுடைய கல்லூரியில யாராவது ஒரு பிள்ளை, நான் இஸ்லாம் பத்தி படிக்கணும். ஆனா எனக்கு வாய்ப்பு இல்லன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள எங்கள்ட்ட அனுப்புங்க. அப்ப நாங்க வந்து அவங்களுக்கு நாங்க காச குடுக்குறோம் அப்படின்னு. அப்படி ஆரம்பிச்சது தான் அதாவது எப்படின்னா டெர்ஷரி எஜுகேஷன், இஸ்லாமிக் எஜுகேஷன். அதுக்கும் வந்து எங்களுக்கு வந்து இப்ப பர்சரிலாம் குடுக்குறோம் நாங்க. ஆனா பர்சரி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நான் இஸ்லாமிக் டெர்ஷரிக்கு தான் நெறைய பர்சரி கிடைக்கும். நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னா, எங்களுடைய பர்சரியில எக்ஸ்க்ளூசிவா இஸ்லாமிக் எஜுகேஷன்னு தனியா வச்சிருக்கோம். அதுவும் நாங்க சொல்லியிருக்கோம். யாரும் உங்களுக்கு குடுக்கலையோ, நீங்க கதவ தட்டுங்க நாங்க குடுக்குறோம். அப்ப நாங்க இத செஞ்சுகிட்டு இருக்கும்போது, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸ்டர்னல் பார்ட்டீஸ் எங்களுக்கு வந்து, நீங்க இந்த மாரி செய்றீங்களா? நாங்களும் காசு குடுக்குறோம். நம்ம வித கொஞ்சம் பெருசா செய்வோமே!" அப்படின்னு சொல்லி, இந்த ப்ராஜெக்ட் சீட் இப்ப என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ஒரு சாதாரண ஒரு பிள்ளை பொறந்ததுலேருந்து, அவங்க வந்து நாளைக்கு ஒரு பெரிய அஸ்ஸாசிஸாவா ஆவணுமோ, இல்ல ஏன் அவங்க ஒரு டாக்டர் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு இஸ்லாமிய படிக்கணும்னா, அந்த அளவுக்கு நாங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன் புரோகிராமே உருவாக்கி விட்டுருக்கோம். அது வந்து நான் ஸ்டாப் அதாவது ஃப்ரம் கிரெடில் டூ த கிரேவ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு கான்செப்ட்ல அத நாங்க உருவாக்கியிருக்கோம். எங்களுடைய டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்காத்துக்கு வந்து 1,00,00,000க்கு மேல போகும். அந்த அளவுக்கு இந்த புரோகிராம் வந்து நாங்க வந்து எல்லா எல்லா எங்களையும் கவர் பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம, நீங்க சாதாரணமா பார்த்தீங்கன்னா,
எல்லாம் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது சிலவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நாங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம்னா பிசினஸ் என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். இந்த ப்ரொஜெக்ட் சீட்ல யார் தேர்ச்சி பெற்று வராங்களோ நாளைக்கே அவங்க இல்ல தொழில் செய்யணும்னு வந்தா எங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் இருக்கு. அடுத்த வருஷம் நாங்க லான்ச் பண்றோம் அதை. அது ஒரு பெரிய ஒரு 3 ஆர்கனைசேஷனும் சேர்ந்து நாங்க அதை லான்ச் பண்றோம். பிசினஸ் என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் இப்போ வந்து கிரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு. இது ஏன் இந்த தருணத்தை நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து டார்ல் ஒர்க்கம் செய்யறது வந்து மத்தவங்க செய்யலன்னுக்காக செய்யல. மத்தவங்க அவங்களால முடிஞ்சது செய்யறாங்க. நம்ம நாட்டு தலைவர்களும் அவங்களால முடிஞ்சது செய்யறாங்க. ஆனா நம்ம எப்பவுமே ஒரு 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 விஷயத்த புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம ஏதாவது செய்யும் போது மத்தவங்க செய்யறாங்களோ இல்லையோ, மத்தவங்க செய்யற மாதிரி நம்ம செய்யணும், இல்ல மத்தவங்களோட பெட்டரா செய்யணும், அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. எப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல அல்லா தாலா வழியில நம்ம இதை செய்யறோம்னா எங்கெங்க கேப்ஸ் இருக்க சொல்லுவாங்கல்ல, ஃபில் இன் த கேப்ஸ், அதைத்தான் டார்ல் ஒர்க்கம் வந்து செய்யணும், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய தலைமைக்கு அப்புறமும் அவங்க செய்வாங்கன்ற எண்ணம் இருக்கு. அதாவது தனிப்பட்ட முறையில பேர் புகழும் வேண்டியதில்லை. எல்லாம் ஒருங்கிணைஞ்சு எங்கெங்க வந்து அதை அடைக்க முடியுமோ அந்த அந்த ஷார்ட் ஃபால நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து செஞ்சோம்னா நிச்சயமா நிறைய பேர் வந்து பலனடிப்பாங்கன்றதுக்காகத்தான் இந்த ப்ரொஜெக்ட்ஸ் இதை நாங்க பெருசா ஆக்குனது. தாருல் அர்காம் வந்து சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அதுல தாருல் அர்காமுடைய பெயர் வந்து இடம்பெற்றிருப்பதாக நாம வந்து நமக்கு தெரிய வருது. நம்முடைய முன்னாள் அதிபர் மேடம் ஹலிமா யாக்கூப் அவர்கள் கூட ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட போது இதை அந்த சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல தாருல் அர்காம் இடம்பெற்றதாக நாம் அறிய வருகிறோம். அது எதற்காக அந்த சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து அந்த பேர் இடம்பெற்றுச்சு? எப்பவுமே வந்து சாதாரணமா ரமதான் மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அத்தியாவசியமான பொருள் கொடுப்பாங்க. ரேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த ரேஷனை கொடுப்பாங்க. உணவு பொருட்கள், உணவு குரோசரி எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க. நாங்க வந்து அந்த வருஷம் என்ன செஞ்சோம்னா கொடுக்கிற, அதாவது ரிசிப்பியன் சொல்லுவாங்கல்ல, ஃபாக்கிர் மிஸ்கின் ரிசிப்பியனா இருந்தா கூட அந்த கொடுக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அதாவது எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில அவங்களுடைய சொந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு 100 பேருக்கோ 200 பேருக்கோ கொடுப்பாங்க. அது நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஒரு குறைச்சபட்சம் ஒரு 300 பேர் கொடுப்பாங்க. ஆனா அந்த 300 பேர் கொடுக்கும் போது நீங்க அதை போய் கொடுக்கறவங்க வந்து சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க அதை கொடுக்கறவங்க. ஆனா அவங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஃபாக்கிர் மிஸ்கின், அதனாலதான் கொடுக்குறோம், அதனால அது ஒரு நன்மை, அது ஒரு நன்மை செய்யறோம், அதனால அல்லாஹ் நம்மளுக்கு வந்து அந்த அனுகிரகம் கொடுப்பான் அப்படின்னு தான் செய்யறாங்க. ஆனா நாங்க என்ன செஞ்சோம்னா நாங்க வந்து அந்த கொடுக்கிற கைக்கு வந்து இது ஒரு அர்த்தமா இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம செய்யறோம், நாளைக்கு வந்து இந்த ஹிஸ்டரி, அதாவது வரலாறு நம்மளை பத்தி பேசணும், அந்த அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில தனிப்பட்ட முறையில செய்யாம நாங்க என்ன செஞ்சோம்னா ஒரு 10 ஆர்கனைசேஷனை ஒருங்கிணைச்சோம். மெண்டாக்கி, மூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கனைசேஷன், பெர்தாபீஸ், இந்த மாதிரி நிறைய எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நாங்க சொன்னோம், இங்க பாருங்க எல்லாம் ஒன்னா வருவோம். எல்லாரும் ஒன்னா வந்தா இப்போ உங்க 300 பேரு, இன்னொருத்தவங்க 100 பேர், இப்படியே கணக்கு பண்ணா மொத்தம் 1000 பேருக்கு வேலை. அப்ப நாங்க என்ன செஞ்சோம், அந்த புக் ஆஃப் ரெக்கார்ட்னா ஒரே நாள்ல 1000 பேருக்கு போய் கொடுக்கணும்னா அது பெரிய விஷயம். அது அப்ப அந்த கான்வாய் சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு வீட்டுக்கும் எத்தனை பேர் போறாங்கன்னு கணக்கு இருக்கும்ல, வண்டியோ மோட்டரோ இல்ல காடியில. சோ அந்த ரெக்கார்டு வந்து 123 என்னமோ நினைக்கிறேன், இல்ல 125 மறந்துட்டேன். அப்ப அந்த 1000 பேருக்கும் அந்த குறுகிய 4 ஹவர்ஸ்க்குள்ளார சாப்பாடு, ரேஷனு, அப்புறம் கை வவுச்சர், இதெல்லாம் வந்து ஒரே நாள்ல அந்த 4 மணி நேரத்துல எல்லாரும் கொடுக்கறதுக்காக 10 ஆர்கனைசேஷனையும் ஒன்னா வச்சு நாங்க அந்த புக் ஆஃப் ரெக்கார்ட் செஞ்சோம். இதுல எதுக்கு வந்து முக்கியமா சொல்றேன்னா அந்த ரெக்கார்டை டார்ல் ஒர்க்கம் தனிப்பட்ட முறையில சொந்தமாவே செஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னுக்காகத்தான் 10 ஆர்கனைசேஷன் ஒன்னா சேர்ந்து அந்த 1000 பேரை செஞ்சதுனால மேடம் ஹலிமா யாக்கூபுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நாங்க செஞ்சோம். அது எப்பவும் மறக்க கூடாது, நினைவிருக்கும் வரை இருக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இருக்கணுக்காகத்தான் செஞ்சோமே தவிர வேற எந்த ஒரு வேற எந்த நோக்கமும் இல்லை. அவங்களுடைய பிறந்த நாள எல்லோருக்கும் ஒரு சிறந்த நாளா நீங்க வந்து தாருல் அர்காம் வந்து ஆக்கி இருக்கிறீங்க. அதோட 10 அமைப்புகளும் சேர்ந்து ஒன்றாக கைகோர்த்து அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இப்ப தனிப்பட்ட முறையில செய்யும் போது அந்த அவுட் ரீச் சொல்லுவாங்க, அந்த ரீச் வந்து ரொம்ப இருக்காது. ஆனா இதே ஒரு ஒரு பெரிய குரூப் மாதிரி ஒரு 10-20 பேர் சேர்ந்து செஞ்சோம்னா
நிச்சயமா அந்த ரீச் வந்து இன்னும் கூட இருக்குன்றத காட்டுறதுக்காக தான் நாங்க செஞ்சது அது. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த சேவைகள் மட்டும் இல்லாம கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க வந்து ஒரு மூத்த அடித்தள தலைவராக, ஒரு கிராஸ் ரூட் லீடரா நிறைய வாலண்டியரிங் சர்வீசஸ் வந்து நீங்க பண்ணிருக்கிறீங்க எம்எஸ்எஃப்ல. அப்புறம் நிறைய ஜிஆர்ஓஸ், அப்புறம் டைரக்டர் வித் சிங்கப்பூர் பினவலண்ட் அண்ட் கம்யூனிட்டி சர்வீசஸ், இப்படி நிறைய உங்களுடைய குறிப்புகள் எங்களால பார்க்க முடியுது. அந்த கிராஸ் ரூட் லீடரா, அடித்தள தலைவரா கடந்த 30 ஆண்டுகள்ல நீங்கள் ஆற்றிய அந்த பணிகளை பற்றி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் எங்க அப்பா அம்மா வந்து சமூக சேவையிலே ஆரம்ப காலத்திலே அவங்க செஞ்சது. அதுலயும் வந்து குறிப்பா எங்க அப்பா வந்து அநாத பிரேதத்துக்கு அவர் தான் ஈம காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. அவர் அந்த காலத்திலே செஞ்சவர் அந்த மாதிரி. ஸோ அவங்க எங்க அம்மாவும் அப்பாவும் காட்டின அந்த வழியில நானும் என் தங்கையும் வந்து ஒரு 12 வயசு 13 வயசுலயே வந்து ஓல்ட் ஃபாக்ஸ் ஹோம் இதெல்லாம் போய் அவங்களெல்லாம் பார்த்து பேசி அந்த அந்த அதாவது தனிமையில உள்ளவங்ககிட்ட வந்து நாங்க நிறைய கலந்துருக்கோம். ஸோ நான் வந்து கிராஸ் ரூட்ல ஜாயின் பண்ண காரணமே சேர்ந்த காரணமே வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும், நம்மளுக்கு வயசு குறைவு தான் இருந்தாலும் நிச்சயமாக நம்மளால எதுவும் செய்ய முடியும்ன்ற ஒரு ஒரு எண்ணத்துல ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே அது அந்த மாதிரி கிராஸ் ரூட்ல இருந்தது நான். அது படிப்படியா வந்து மற்ற ஆர்கனைசேஷன்லாம் ஜாயின் பண்ணது வந்து அப்ப எனக்கு வந்து என்ன காரணம்னு தெரியல. ஆனா எப்பவுமே சொல்லுவாங்க நம்ம செய்யறதுல வந்து எப்பவுமே ஒரு வருத்தம் இருக்கக்கூடாது, ஒரு ரிக்ரெட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாஹ்க்கு வந்து தெரியும், அவர் தான் வந்து அவர் தான் கிரேட்டஸ்ட் பிளானர். அப்ப இன்னைக்கு நீங்க இப்ப டார்ல் வர்க்காம்ல இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்றேன்னு இந்த அனுபவம் வந்து நான் வந்து கிராஸ் ரூட் லீடரா இருந்த அந்த 30 வருஷத்துல சம்பாதிச்ச அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இன்னைக்கு நம்முடைய மதத்துக்கும் நம்ம மதத்தை சார்ந்தவங்க இல்லாமல் மட்டும் இப்ப யாருக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த உதவிக்கு எனக்கு அந்த ஆடட் வேல்யூ ஆட் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததே அந்த கிராஸ் ரூட் ஆர்கனைசேஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஷல்லா நம்ம தலைவர் வந்து மிஸ்டர் லீக்வானியோ வந்து நீங்க முதல்ல ஆரம்பத்தை சொன்னீங்களே, இப்ப அவருடைய படிப்பினே வந்து நம்ம வந்து புத்தகத்துல படிக்கிறோம், இல்ல எப்பயாச்சும் வந்து ஹிஸ்டரியா பாக்குறோம். ஆனா அவரு காலத்துல இந்த பெரிய தலைவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க செய்யற மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு 1% செய்ய முடியும்ன்ற எண்ணத்துல தான் கிராஸ் ரூட் ஆர்கனைசேஷன்லயே நான் வந்தது. இதுல உங்க பெற்றோர்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. என்னன்னா நீங்க கிராஸ் ரூட்ஸ்ல வந்து போகணும் அப்படிங்கறத இந்த அனாதைகளுக்கும் அது மாதிரி வந்து ஒரு சமூக பணி ஆற்ற வேண்டும் அப்படின்னு உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுக்கு அந்த காலத்துல இருந்து ஒரு முன்மாதிரியாக உங்களுக்கு வழிகாமிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், அந்த தூண்டுதல் வந்து உங்களை மேலும் மேலும் வந்து இன்னும் அதிகமா செய்யணும்னு சொல்லி உங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தி இருக்கு. சரிதானே? அது மட்டும் இல்லாம ஒரு இப்ப இஸ்லாமுக்கு வந்த புதுசுல வந்து நிச்சயமா ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும், ஒரு எதிர்ப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அது வந்து தாய் தந்தர் எங்க அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் வந்து பெரிய அளவு சப்போர்ட். அது அதாவது எங்க அப்பா வந்து இருந்த காலத்துல சொன்னது ஒண்ணுதான், நம்ம எங்க எப்படி இருக்கோன்றது வந்து நம்மளுடைய வளர்ப்பை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லுவார். எப்படி நம்ம வளர்ந்தோமோ எந்த சூழ்நிலையும் எங்க எப்படி இருக்கோம்னு நம்ம வந்து அது அது நிச்சயமா ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். அதனாலதான் வந்து இஸ்லாம்ல வந்து இவ்வளவு விஷயங்கள் செய்யும் போது அல்லா தாலா நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்காருன்னு நினைக்கும் போது முன்னாடி அதாவது இஸ்லாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி செஞ்ச நல்ல காரியங்களை எண்ணி பார்க்கும் போது எனக்கு வந்து இது இது உண்மையிலே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் செஞ்ச ஒரு நல்ல பிளான் தான் நான் சொல்லுவேன். அல்ஹம்துலில்லாஹ். இது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு நிறுவனம் ட்ரீம் டு அஸ்பயர் நிறுவனராக இருக்கிறீங்க. இந்த ட்ரீம் டு அஸ்பயர் நிறுவனம் வந்து அது என்ன சர்வீசஸ் வந்து செஞ்சிட்டு இருக்கு? அது வந்து உண்மையிலே வந்து பப்ளிசிட்டியே கிடையாத ஒரு ஒரு சேவை. அது அது எதுக்குன்னா என்னுடைய சொந்த வாழ்க்கை மட்டும் இல்லாம என்னை சார்ந்த சிலவங்க இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு முன்னோடியா வச்சுதான் நான் செஞ்சது. அதாவது ட்ரீம் டு அஸ்பயர்ன்றதுன்னா இட்ஸ் நெவர் டூ லேட் டு ட்ரீம் பிக், அதுதான் அதோடைய டேக்லைன். நிறைய பேரு வந்து அந்த கோவிட் சமயத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, கோவிட்க்கு முன்னாடியே சரிதான், நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை இல்ல, நிறைய பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு இல்ல, பணம் இல்ல, நிம்மதி இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நான் பார்த்துருக்கேன். வீட்டுகளுக்கு நாங்க வந்து போயிருக்கோம், எத்தனை பேருக்கு உதவி பண்ணும் போது இதெல்லாம் பார்க்கும் போது தன்முனைப்புன்றது வந்து நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா நிறைய பேர் பேசுறாங்க, பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் தன்முனைப்பை பத்தி பேசுறாங்க. அது ஏன் வந்து சிலவங்களுக்கு வந்து கண்டினியூட்டியா இல்லைன்னா
அவங்க இல்ல பிசிக்கலா வந்து பக்கத்துல இல்ல. இப்ப சில பிரபலமான ஸ்பீக்கர்ஸ் பேரை சொல்ல விரும்பல. ஆனா அவங்க சொல்ற அந்த கருத்துக்கள் இன்னைக்கும் எடுத்துக்கிட்டோம், இந்த காலத்தை எடுத்துக்கிட்டா கூட, இஸ்லாம்லயும் எடுத்துக்கிட்டா கூட நிறைய பேர் அவங்களுடைய தன்முனைப்பு, அவங்களோட மோட்டிவேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஊன்றுகோலா இருக்கு. இருந்தாலும் ஒருத்தர் பக்கத்துல இருக்கணும். அந்த மோட்டிவேஷன் வந்து சும்மா பேச்சோட இல்லாம செயல்ல இருக்கணும்காக அந்த ட்ரீம் டு எஸ்பை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில வந்து 3 மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கு. அப்ப சின்ன பிள்ளைங்க அது வந்து இந்த அபியூஸ் சொல்லுவாங்க. பிசிக்கலி அபியூஸ் சில்ட்ரன், மென்டலி அபியூஸ் சில்ட்ரன், அப்புறம் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்பா அம்மா பிரிஞ்சு இருக்கலாம், அப்பா அம்மா இல்லாம இருக்கலாம். இவங்களுக்கு வந்து நான் வந்து ஒன் ஆன் ஒன் இந்த மாதிரி நான் வந்து இந்த சேவை செய்யறேன். சேவை செய்யறதுன்னு சொல்லும் போது நானே 2 பிள்ளைங்களை எடுத்து வளர்க்குறேன். நானே என் மனைவியும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களை எடுத்து நாங்க வளர்த்துக்கிட்டு அவங்களுக்கு மோட்டிவேஷன். இப்ப ஒரு ஒரு பிள்ளைக்கு வந்து நாங்க செய்யறது வந்து அது பெனிஃபிட்டா இருந்தா அதே பெரிய விஷயம் அப்படின்னு செய்யறோம். அதே போல எங்களுடைய வயசு காலகட்டத்துல உள்ளவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு எப்ப பிரச்சனை வருதோ அவங்க கூட உட்கார்ந்து அவங்களுக்கு கத்துக் கொடுக்குறது. அப்ப அவங்க கேட்கிற ஒரு கேள்வி, உங்களுக்கு எப்படி தெரியும்? அனுபவ ரீதி, எக்ஸ்பெரின்ஷியல். எங்களுடைய அந்த ட்ரீம் டு எஸ்பை உடைய பெரிய சக்சஸ், சைலண்ட் சக்சஸ் தான் சொல்லுவேன். ரொம்ப பேருக்கு தெரியாத காரணமே அதுதான். பப்ளிசிட்டி பண்ணக்கூடாதுக்காக தான். எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்ப வாழ்க்கை எனக்கு கத்துக் கொடுத்த அந்த படிப்பினைய நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன். இதை நீங்க செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சா நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் இருக்கும். அந்த மாதிரி இதை வந்து நிறைய பேருக்கு நாங்க உதவி பண்ணியிருக்கோம். அது ஏன் நாங்க வந்து பிரபலப்படுத்தல, ஏன் இந்த அளவுக்கு சொல்லல, காரணம் என்னன்னா அது வந்து கமர்ஷியலா போயிடக்கூடாது. அதனாலதான் நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த ட்ரீம் டு எஸ்பைல நாங்க காசே கிடையாது, ஃப்ரீ தான் அது. சாதனை படைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு அல்லது தோல்வியை சந்தித்தவர்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய அளவுல தான் நீங்க இந்த ட்ரீம் டு அஸ்பயர்ங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வச்சு அது ஒரு சமூக சேவையாக தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வர்றீங்க. அப்படிதானே பிரதர்? ஆமா ஆமா, நிச்சயமா. அது வந்து நான் கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்க சில பிள்ளைங்க, சொன்னல 2 பிள்ளைங்க வளர்க்குறாங்களே, நாளைக்கு அவங்களுக்குன்னு நாங்க வந்து இதை செஞ்சிருக்கோம். அவங்கள்ட்ட நாங்க சொல்றதும் அதுதான். நாளைக்கு நாங்க இல்லாத பட்சத்துல இந்த ட்ரீம் டு எஸ்பயரை கண்டினியூ பண்ணுங்க. ஆனா ரொம்ப சைலண்டா செய்யுங்க. இதை தொழில ஆக்கிறாதீங்க. ஆனா இது நன்மை செய்யறதுக்காகவே செட்டப் பண்ண ஒரு 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 கம்பெனி இது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து இதை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது, பேப்பர்ஸ்லயே பார்க்க முடியாது. நாங்க செய்யற ப்ரோக்ராம் கூட ஒன் ஆன் ஒன், அப்படி இல்லைன்னா சில அசோசியேஷன் தனியா கேட்பாங்க, ஆர்கனைசேஷன் கேட்பாங்க. அவங்ககிட்ட நாங்க கேட்டுக்கிறது ஒண்ணுதான், நாங்க வந்து செய்யறோம், ஆனா அது உங்க கூடவே வச்சுங்க. காரணம் என்னன்னா சார், ஒரு நல்ல விஷயம் செய்யும் பொழுது அதை வந்து யாரும் தெரியாம செய்யறதுல இருக்க அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு அனுபவத்துல நான் சொல்றேன் நானு. ஒரு 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 நல்லது நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்ய போறோம், அந்த நல்லது வந்து 10 பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது பெரிய இஃபெக்ட் இல்லை, இம்பாக்ட் இல்லை. ஆனா யாருக்கும் தெரியாம அல்லாஹ்க்கு மட்டும் தெரியுது நம்ம செய்யறோம், அதனால அவங்க நன்மைப்படுறாங்க. அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்ம சந்தோஷம் படுறோம்னு பாத்தீங்கன்னா அது வந்து பிரைஸ்லெஸ் டாக்டர் கதிர். அது வந்து வார்த்தையால சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். நீங்க சொல்றது ரொம்ப அடக்கமா, நம்ம இஸ்லாமிய அந்த பண்புகள்ல ஒரு பண்பு தான் நீங்க சொல்றீங்க. வலது கை கொடுப்பது இடது கைக்கு கூட தெரியாது. தெரியக்கூடாது என்ற அந்த ஒரு கோட்பாடுல நீங்க சொல்றது வரும்னு சொல்லலாம். அன்பார்ந்த பிஸ்மி நேயர்களே, நாம் இப்போது நம் அன்பிற்குரிய சகோதரர் முகமது இம்ரான் குணா அப்துல்லா அவர்களோடு நேர்காணல் கண்டு கொண்டிருக்கிறோம். தாருல் அர்காம் சிங்கப்பூர் நிறுவனத்தினுடைய தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பு சகோதரர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தான் கடந்து வந்த பாத சுவடுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இனிய தருணமாக இப்போது நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்ப பிரதர் இம்ரான் அவங்கள்ட்ட இருந்து ஒரு கேள்வி. இத்தனை ஆண்டுகள், சுமார் 30-35 ஆண்டுகள் சமூக சேவை நீங்க வந்து செஞ்சுட்டு வரீங்க. இந்த சமூக சேவை நீங்கள் செய்யறதுல நீங்கள் சந்தித்த சவால்கள், சேலஞ்சஸ் அல்லது மறக்க முடியாத சம்பவங்கள் அப்படி ஏதாவது உங்க நினைவுக்கு வருதா? மாஷா அல்லாஹ். அதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் கேட்டீங்கன்னா சொல்றேன். அதாவது பிரச்சனைகள் என்பது வந்து கடந்து வந்ததுனால அதை பத்தி பெருசா இன்னைக்கு நினைக்கும் போது சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி தடைகள் இருந்துச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன்னு வச்சுக்கோமே. ஆனா மறக்க முடியாத ஒரு விஷயம் சொன்னா 2 விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு விஷயம் வந்து நாங்க வந்து எப்பவுமே ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு வேண்டிய சொல்ற அந்த ரேஷன், அத்தியாவசியமான பொருட்கள் கொடுக்கறது, இது வந்து நார்மலா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
ஒரு ஒரு நிகழ்ச்சியில நான் என்ன செஞ்சேன்னா, நான் இது வந்து என்னுடைய நிலைமைய வச்சு நான் செஞ்சது தான். அவங்க வந்து ஒரு பொருள் குடுக்குறாங்க, ஒரு நல்ல எண்ணத்துல குடுக்குறாங்க. ஆனா அந்த பொருள் நம்மளுக்கு தேவைப்படாது நம்மளுக்கு. ஆனா எல்லாருக்கும் குடுக்குறாங்களே, இதுதான் நினைச்சுட்டு அவங்க வந்து குடுக்கறதுனால நம்ம எடுத்துக்கிற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா உண்மையிலேயே ஒருத்தங்களுக்கு என்ன தேவை? அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும்க்காக, ஒரு சர்ப்ரைஸ் விசிட் மாரி சில வீட்டுக்கு நாங்க என்ன செஞ்சோம்னா, ஒரு வவுச்சர் கொண்டு போனோம். ஒரு தொகைய வச்சுக்கிட்டு எல்லார்ட்டயும் ஒரு சர்ப்ரைஸ் தான். அதாவது எதுவுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கதவ தட்டி, "நல்லா இருக்கீங்களா? இத வந்து நாங்க குடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். நாங்க குடுக்குறோம்." அப்படின்ற மாரி போயிருந்தோம். ஒரு ஒரு 100 வீட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அப்ப இந்த பர்ட்டிகுலர் வீட்டுக்கு நான் வந்து மொத போறேன். போம்போது நான் கதவ தட்டும்போது, அந்த கதவ அவங்க தொறக்கல. அவரு உள்ளார ஒருத்தர் வந்து அழுதுகிட்டு இருந்தாரு. "என்னடா ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு?" சொல்லிட்டு ரொம்ப சத்தமா தட்டுனோம். கதவ தொறந்தாரு. என்னன்னு கேட்டாரு. "எங்கேருந்து வரீங்க?" நான் சொன்னேங்க, டார்லுவார் காம்னேன்னு வரோங்க. உங்கள பார்க்க வந்தோம்." "வாங்க வாங்கன்னு" கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே கண்ணுல தண்ணீயா இருந்துச்சு. "என்ன சார்?" அப்படின்னு. "இல்லங்க ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு அவ்வளவுதான்னு." "ஓ! சரி. வாட்டி பார்க்குறோம். எதுவும் பேச வேணாம்னு" சொல்லிட்டு, அந்த காச வந்து அந்த தொகைய குடுத்தோம் சார் அவர்கிட்ட. அந்த காச எடுத்தவரு கைக்கு மேல அதாவது என்ன சொல்லுவாங்க, தலைக்கு மேல கைய வச்சு அப்படியே ஆகாயத்த பார்த்து ஆண்டவனே அவர் வந்து ஒரு ஹிந்து தான் அவரு. அவரு அப்படி சொல்றாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்டவன்கிட்ட சொன்னாராம். மனைவிக்கு வந்து அந்த அடால்ட் பேம்பர்ஸ் வாங்க காசு இல்ல. வீட்ல 2 நாளா சாப்பிடல. மனைவிக்கு உடம்பு முடியாம போச்சு. அவருக்கும் வந்து உடம்பு முடியல. யாருகிட்ட போய் காசு கேட்கறது? சாப்பிட கூட காசு இல்லாட்டி கூட பரவால்ல. ஆனா என் மனைவிக்கு அந்த அடால்ட் பேம்பர்ஸ் வாங்குறதுக்கு, நீ ஆண்டவா எனக்கு ஏதாச்சும் செய்யின்னு கேட்டு 2 நிமிஷம் தான் நான் கதவ தட்டுனது அவரு. அப்ப அந்த காச குடுத்தோனே அழுதுட்டாரு. அழுதுனவரு என்ன செஞ்சாருன்னா, உடனே வந்து என்கிட்ட சொன்னாரு. "நீங்க வந்து காட் சென்ட் சொல்லுவாங்கல்ல, காட் சென்ட்" அப்படின்னு. நான் சொன்னேன், "இல்ல சார். நீங்க உங்க நிலைமைய பார்த்து இப்பதான் எங்களுக்கு வந்து நாங்க செய்ற அந்த செயலே வந்து எங்களுக்கு உண்மையிலே ஊக்கம் கொடுக்குது. இன்னும் ரொம்ப பேருக்கு செய்யணும்னு." ஸோ இந்த மாரி அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்து தவறி போயிட்டாங்க. அவங்க தவறி போனவங்களுக்கு வந்து தூக்குறதுக்கு ஆள் இல்ல. யாரும் உதவி இல்ல. அப்ப எனக்கு ஒரு கால் வந்துச்சு. உதவி பண்ண முடியுமா? இவங்கள தூக்கி கடைசி ஈம காரியங்கள்லாம் செய்யணும்னு. சரின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் கொண்டு வந்தோம். கொண்டு வந்து நீங்க நம்ப மாட்டீங்க. அவங்கள அவங்கள புதைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய யாரோ சொந்தக்காரங்க வந்து உ முடியாதுன்னுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் காசு இருக்கு போல அவங்க பேர்ல. ஸோ அந்த காசுக்காக சண்டை போட்டதுக்கு தே டோன்ட் வாண்ட் டு டூ யாரு கட்டுறது? யாரு செய்யறதுன்னு. நீங்க நம்ப மாட்டீங்க பிரதர். அந்த நேரத்துல அந்த மாரி நடந்திருக்கும்போது எங்க கூட வந்த 2 பேர் வந்து அவங்களுடைய பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து, அவங்கள அறியாமலே காச போட்டு, அந்த கடைசி ஈமக்காரங்கள செஞ்சு, அவங்கள புதைச்சு எல்லாம் செஞ்சுட்டு, அவங்க வச்சுட்டு போன கடன கூட அவங்க தான் கட்டுனாங்க. அப்ப நான் வந்து ஒரு அதிர்ச்சியில அவங்கள கேட்ட காரணம், "என்னங்க செஞ்சீங்கன்னு?" அவங்க சொன்னாங்க, "நாளைக்கு நான் தவறி போம்போது, வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு நல்லது செஞ்சேன்னா, ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு கடன் அடைச்சு அவங்க நல்லது செஞ்சேன்னா, அவங்க போனதுக்கு அப்புறம், அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன்னா, இந்த நிகழ்வு எனக்கு நிச்சயமா என் மனசுல இருக்கும்னாங்க. ஆனா இத 2 ஏன் சொல்றேன்னா, இதுதான் எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த மோட்டிவேஷன். ஒரு உதவின்னு வராங்களா, நம்மளால முடியாத தருணத்துல கூட அல்லாஹ் நிச்சயமா அந்த வழி காட்டுவான் நம்மளுக்கு. மத்தவங்க மூலமா அந்த உதவிய செய்யறதுக்கு. அதனால விடக்கூடாது. கன்டின்யூ முன்னோன்றதுக்காக நீங்க சொல்றீங்கல்ல, இந்த 30 வருஷமா செஞ்சுகிட்டு இருக்கோம்னு. இந்த 30 வருஷம் வந்து செஞ்சது பெருசு இல்ல. இந்த மாரி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைய வந்து நம்ப வந்து மாத்த முடியும். ஒரு நல்லது செய்ய முடியும்ன்ற அந்த சந்தர்ப்பம் பார்த்தீங்களா? அது வந்து அதுதான் சார் என்கிட்ட இருக்கிறது. உண்மையிலே. இப்ப இந்த பேட்டியினுடைய நேர்காணலுடைய நிறைவுக்கு ஏறத்தாழ நம்ம வந்துடுறோம். இன்னும் ம். 2 கேள்விகள் உங்கள்ட்ட கேட்க வேண்டியது இருக்கு. ஒரு முக்கியமான கேள்வி, வாழ்க்கை என்ற அந்த சொல்லுக்கு சகோதரர் இம்ரான் நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? வாழ்க்கை என்றால் என்ன? அப்படின்னு ஒரு 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 கேள்வியை அவங்க முன்னால வச்சா, நீங்க அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவீங்க? சார் என்ன கேட்டீங்கன்னா, இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் நான் என் வாழ்க்கையில இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்றத சொல்றேன் நான். அதாவது வாழ்க்கைன்னா எனக்கு என்ன அர்த்தம்னா, சுமை தாங்கின்னு ஒரு படம் இருந்துச்சு. அதுல கவிஞர் கண்ணதாசன் வரிகள் குடுத்திருப்பாரு. "மயக்கமா, கலக்கமா, மனதில் என்ன குழப்பமான்னு." அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி வந்து, "வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை." அப்படி பாஸ் பண்ணுவாரு அத.
அதுக்கப்புறம் சொல்லுவாரு, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை அமைதி பிறக்கும் சொல்வார். அதுக்கப்புறம் ஒரு வரி வரும், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து அமைதியை நாடுன்னு. இதுதான் சார் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே வாழ்க்கையை பார்க்கும்போது நம்மளுடைய கோட்டத்துக்குள்ளாரே பாக்குறோம். நம்ம பிரச்சனை, நம்ம குடும்பம், நம்ம இஷ்யூஸ், இதுதான் நம்ம நினைச்சுக்கிட்டு ஓட்டுறோமே. ஆனா உனக்கும் கீழே 100ன்னு சொல்ல, 200 சொல்ல, உனக்கும் கீழே 1 கோடி. இத வந்து ஏன் வந்து நான் இதுல வலியுறுத்தி சொல்றேன்னா, அல்லா தாலா வந்து நம்மளுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை என்பது ஒரு வரப்பிரசாதம், ஒரு கிஃப்ட் அது. அப்ப ஒரு 10 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க சார். 10 பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க ஒரு gift கொடுத்தீங்கன்னா, 10 பிள்ளைங்களும் அந்த கிஃப்ட வந்து ஒரே மாதிரி பாத்துக்க மாட்டாங்க. அத வந்து ஒரு பிள்ளை அன்னைக்கே பிரிச்சு பாத்துரும், இன்னொரு பிள்ளை அத உடைச்சிரும். ஆனா அந்த 10 பேர்ல யாராவது ஒரு பிள்ளையாவது அத ஒரு பொக்கிஷமா வச்சுக்குவாங்க. ரொம்ப வருஷம் வரைக்கும் அது ஒரு gift அத கொடுத்துருக்காங்கன்னு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கைய வந்து கிஃப்ட்டா குடுத்ததே நான் அந்த ஷஹாதா எடுத்தது அன்னைக்கு தான். கலிமா ஷஹாதா எடுத்தேனே, அன்னைக்கு தான் அல்லாஹ் எனக்கு அந்த கிஃப்ட்ட குடுத்திருக்காரு. அப்ப என்னுடைய வாழ்க்கைய வந்து அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு கிஃப்ட்டா, ஒரு பரிசா, ஒரு பிரைஸ்லெஸ் பொக்கிஷமா வச்சுக்கணும்னா, இந்த வரிகள் சொன்னேன் பாத்தீங்களா? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். எனக்கு கீழ எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அத நினைச்சு அமைதிய தேடி வாழ்க்கை நம்மளுக்கு அமைதி தான் சார் எல்லாமே. சோ அத தேடணும் அப்படின்னா, அந்த வாழ்க்கைய வந்து வாழ கத்துக்கணும். எப்படி வாழ கத்துக்கணும்னா, 4 பேருக்கு நல்லது செய்யணும். நம்மளும் நல்லா இருக்கணும். ஆண்டவனை மறக்காம இருக்கணும். ஆண்டவன் இல்லாமல் நாம் இல்லை என்பது புரிஞ்சுக்கணும். அவனிலே நாம் இருக்கோம். அந்த மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய பிலீஃப் தான் வாழ்க்கைன்னா. இதுல ரொம்ப முத்தாய்ப்பா நீங்க சொல்லி என்னை கவர்ந்த ஒரு செய்தி, என்றைக்கு நான் களிமா சொன்னேனோ அதுதான் என் வாழ்க்கையினுடைய திறவுகோல், அதுதான் என் வாழ்க்கையினுடைய துவக்கம், அதுதான் என் வாழ்வுக்கு கிடைத்த அர்த்தம், அதுதான் என் வாழ்வின் நிஜம் என்று மிக அழகாக களிமாவினுடைய மகத்துவத்தை எல்லோரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் நீங்க சொன்னது மிக மனதிற்கு ஆழமாக, பெருமையாக, ஒரு சகோதரனாக உங்களை நாங்கள் அள்ளி அரவணைத்து அன்போடு நேசிக்க எங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. இப்ப நிறைவாக ஒரு கேள்வி சகோதரர் இம்ரான் அவர்களே, இந்த நம் சிறப்பு விருந்தினர் என்ற இந்த நிகழ்ச்சி பல சவால்களுக்கு மத்தியிலே பிஸ்மி வானொலி, அதனுடைய நிறுவனர், அன்பு சகோதரர், பொருளியல் நிபுணர் நண்பர் சீனி ஜாஃபர் கனி அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து கடந்த 7 ஆண்டுகளாக பிஸ்மி வானொலியை நடத்தி வருவது நாம் பலரும் அறிந்தது. சுமார் 6 லட்சம் பேர் பல நாடுகளிலிருந்து அன்றாடம் தன் தனிமையை போக்க, தன் செவிகளுக்கு விருந்தாக, இதயத்திற்கு மருந்தாக பல்வேறு செய்திகளை, நபி மொழிகளை, திருக்குரான் வசனங்களை, மருத்துவ சொற்பொழிவுகளை, இஸ்லாமிய கீதங்களை, கேள்வி பதில்களை, இப்படி நம் விருந்தினர் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை எல்லாம் செவிமடுத்து நாளுக்கு நாள் பிஸ்மி வானொலியின் அதனுடைய தொடர்பு, அதனுடைய மக்கள் கேட்கக்கூடிய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் பெருகி வருவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. எந்தவித இலாப நோக்கம் இல்லாமல் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு 7 ஆண்டுகளாக தன்னுடைய குழுவினர்களோடு நண்பர் சீனி ஜாஃபர் கனி அவர்கள் இந்த உயரிய பணியை, இந்த தீன் பணியை அவர் செய்து வருகிறார். இது இஸ்லாமிய வானொலி மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான மனித நேயத்தை பலப்படுத்தக்கூடிய சமூக வளர்ச்சிக்காக ஒன்றுபட்ட சமூகமாக எல்லோரும் திகழ வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்திற்காக இந்த பயணம் பிஸ்மி வானொலியின் வாயிலாக தொடர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பணி தொடர்ந்து இவ்வுலகம் இருக்கும் வரை, கியாமத் நாள் வரை, இவ்வுலகில் காற்று வீசும் வரை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றால் நம் சகோதர சகோதரிகள், உலக முஸ்லீம்கள், நண்பர்கள் அத்துணை பேரும் உங்களால் இயன்ற எல்லா விதமான உதவி கரங்களையும் பிஸ்மி வானொலிக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை உங்கள் முன் வைத்து, தொழில் நிறுவனம் செய்து வரக்கூடியவர்கள் உங்களுடைய வியாபாரம், வர்த்தகம் சம்பந்தப்பட்ட விளம்பரங்களை பிஸ்மி வானொலிக்கு வழங்கி அதனுடைய பொருளாதாரத்திற்கு உங்களுடைய கரங்களையும் நீங்கள் வழங்கினால், இது போன்ற எண்ணற்ற நிகழ்ச்சிகளை உலக மக்களுக்காக ஜாதி, மத, இன வேறுபாடுகள் இன்றி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலக மக்கள் அனைவரும் நம் சகோதரர்கள்,
உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் நம்முடைய ஊர்தான் என்ற ஒரு உணர்வோடு இந்த உலக மக்களுக்கு ஒரு அற்புதமான பணியை செய்வதற்கு பிஸ்மி வானொலி கடப்பாடு கொண்டிருக்கிறது. அனைவரும் அதற்காக ஒத்துழைத்து உங்களுடைய உதவிக்கரங்களை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பிஸ்மி வானொலியின் சார்பாக ஒரு வேண்டுகோளை உங்களிடத்திலே முன்வைத்து, நிறைவான ஒரு கேள்வி சகோதரர் முகமது இம்ரான் குணா அப்துல்லா அவர்கள் தன்னுடைய சிறப்பான வாழ்க்கை பயண அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைவான கேள்வி, பிரதர் இம்ரான், பிஸ்மி வானொலி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும், குறிப்பாக இளையர்கள், யூத், இந்த இளைய சமுதாயத்திற்கும் நீங்க சொல்ல விரும்பக்கூடிய ஆலோசனை, வழிகாட்டுதல், கைடன்ஸ், சஜஷன்ஸ் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க பிரதர்? அதாவது எந்த விஷயம் நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டாலும், செய்யணும்னு முடிவு, அதாவது ஒரு விஷயம் செய்ய போறோம்னு ஆசைப்பட்டா, அந்த ஆசைக்கு இன்டென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஆசை என்பது ஒண்ணு, இன்டென்ஷன் அதாவது செயலாக்கம்ன்றது ஒண்ணு. இப்ப பெரும்பாலான நீங்க பாத்தீங்கன்னா, இளைஞரா இருக்கட்டும் இல்ல நம்ம மாதிரி ஆளா இருக்கட்டும், பல விதமான விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஆனா அதுல இன்டென்ஷனை வைக்கிறது இல்லை. இது தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல, நீயத்தை வைக்கிறது இல்லை. இஸ்லாமுடைய அடிப்படையிலே பாத்தீங்கன்னா, முத உள்ள ஒரு ஹதீஸ் பாத்தீங்கன்னா, நம்ம என்ன முக்கியமா செய்யணும், அந்த இன்டென்ஷன். எது செய்யறதாலும் இந்த இன்டென்ஷன்ன்றது ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ வாழ்க்கை எப்படி நடக்க போகுது, என்ன வரப்போகுது, ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது, அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அல்லாஹ் மேல நம்மளுக்கு முழு நம்பிக்கை இருந்தால் அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு. ஆனா நமக்கு என்ன வேணும்ன்றத நம்ம முதல்ல முடிவு பண்ணிக்கணும். இப்போ உள்ளவங்க கிட்ட நம்மளுக்கு வரக்கூடிய சேலஞ்சஸே அதுதான், பிரச்சனைகளே அதுதான், தடைகள். ஏன்னா நம்மளுக்கு ஒரு கிளியர் மைண்ட் இல்லை என்ன வேணும். ஸோ அந்த இன்டென்ஷன்றது தான் நான் முக்கியமா சொல்றது. அது எது செய்யறதா இருந்தாலும் நல்ல நியத்து ஒண்ணு வேணும். அந்த நியத்துடன் அல்லாஹ் நிச்சயமாக நம்ம கூட இருப்பாரு. எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம அதை மறக்க கூடாது. இதுதான் என்ன சொல்லுவாங்க, ஒன்றுக்கு இருந்தா நிச்சயமா வாழ்க்கையில எது வேணாலும் நம்ம சாதிக்க முடியுன்றதுதான் நான் சொல்ல விரும்புறது. ரொம்ப சுருக்கமா சுவையா அழகா சொல்லிட்டீங்க. நியத்து பரிசுத்தமா இருக்கணும், மனம் போல வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பரிசுத்தமான நியத்தோடு ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும் என்று திருக்குரான் வசனத்தை நீங்கள் அடிப்படையாக வைத்து ஒரு அழகான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. இவ்வளவு நேரமாக மிக பல்வேறு கருத்துக்களை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை பிஸ்மி வானொலி நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு பிஸ்மி வானொலியின் சார்பாக, அதனுடைய நிறுவனர் சீனி ஜாஃபர் கனியின் சார்பாக, நம் அன்பு சகோதரர் முகமது இம்ரான் குணா அப்துல்லா, தாருல் அர்காம் சிங்கப்பூர் அமைப்பினுடைய தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை தந்து மென்மேலும் இம்மையிலும் மறுமையிலும் உங்களை வெற்றியாளர்களாக ஆக்கி, மேலும் தாருல் அர்காமுடைய சேவை தொடர்ந்து பல மடங்கு நிலைத்து நீடித்து இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நற்கிருபை செய்வானாக என்று சொல்லி, இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில், நம் சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.